தன் மரண நேரம் நெருங்கி வருவதை அறிந்த இயேசு மிகுந்த தவிப்போடு தனித்திருந்து ஜெபிக்கின்றார். துயரம் மிகுதியால் அவரது வியர்வை இரத்தத் துளிகளாக வெளியேறுகின்றது. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மூப்பர்களும் பல நாட்களாக வகுத்த சதித்திட்டத்திற்கு செயல் வடிவம் கொடுக்க முயல்கின்றனர். இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். அதிகாலை நேரம். தன்னோடு உண்டு உறவாடிய யூதாஸ் இஸ்காரியோத்து முத்தமிட்டு காட்டிக் கொடுக்க கொடூர மனம் கொண்ட மக்கள் கூட்டம் அவரை கைது செய்து தலைமை குரு கயபாவிடம் கூட்டி செல்கின்றனர். இயேசுவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முயல்கின்றனர். ஆனால் மரண தண்டனைக்குரிய குற்றத்தை கண்டுபிடிக்க அவர்களால் இயலவில்லை. இவன் நம் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறான், சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கிறான், நானே மெசியாவாகிய அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான். இதுவே அவர்களால் இயேசு மீது சுமத்த முடிந்த அதிகபட்ச குற்றச்சாட்டு. தலைமைக்குரு கயபாவிடமிருந்து ஆளுநன் பிலாத்துவிடம் ஒப்படைக்கப்படுகின்றார் இயேசு. பிலாத்து இயேசுவை விடுவிக்க வழி தேடுகின்றான். ஆனால் தன் பதவி பறிபோய்விடும் என்ற சூழ்நிலையில் குற்றமற்ற இயேசுவுக்கு மரண தண்டனையை தீர்ப்பாக வழங்கிவிட்டு இவனது இரத்தப்பழியில் தனக்கு பங்கில்லை என்று கூறி தப்பிவிட முயல்கின்றான்.